கும்பராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வாரமா அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை மனதார வேண்டிக்கிறேன். வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியா இந்த வார ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்க போது, நீங்க நினைத்த காரியமெல்லாம் வெற்றியா ஆகுமா, அதிர்ஷ்டம் உண்டாகுமான்னு சொல்லி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு குடம் போன்ற அமைப்பில் உள்ளதே கும்பம். குடத்தை திறந்து பார்த்தால்தான் உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியும். இந்த ராசியில பிறந்த நீங்க உங்க மனசுல இருக்கிறத பிறர் அறியாதபடி மறைச்சு வச்சிருப்பீங்க. தொடர்ந்து 10 நிமிஷம் பேசிய பிறகுதான் உங்க மனசுல இருக்கிறத மத்தவங்க தெரிஞ்சுக்க முடியும். உங்களிடம் பல திறமைகள் இருந்தாலும் சரியான முறையில வெளிப்படுத்த தெரியாது. சரியான தூண்டுதல் இருந்தா மட்டுமே உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த முடியும். உங்களுடைய பிள்ளைகளால உங்கள் அந்தஸ்து உயரும். 5ஆம் இடத்துக்கு உரிய புதனே உங்களின் 8ஆம் இடமான கன்னிக்கு அதிபதிங்கிறதால உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுள் இருக்கும். ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடம் விருச்சிகம். அதன் அதிபதி செவ்வாய். ஜோதிடம், மாந்திரீகம் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுவீங்க. கெமிக்கல் மருந்து பொருட்கள் தயாரிப்பு போன்ற துறைகளில் பணிபுரிவீங்க. 11ஆம் இடம் லாபஸ்தானமாகும். கோதண்ட குரு என்னும் தனுசு குரு அந்த இடத்துல அதிபதிங்கிறதால அரசாங்கம் தொடர்பான தொழில்களில் ஒப்பந்ததாரரா இருந்து தொழில் செய்வீங்க. எதிர்பாராத வகையில மொத்தமா பணம் வருங்க. அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தோட தொடர்புடையவங்களால அதிக லாபம் பெறுவீங்க. இந்த ராசியில பிறந்த நீங்க எல்லா சக்திகளும் நிறைந்த ஆலயத்துக்கு செல்லும் போது இன்னும் பல பெரிய மாற்றங்கள்லாம் உங்க வாழ்க்கையில நிகழ்ந்தேறும். அப்படிப்பட்ட ஆலயமே கும்பகோணம் கும்பேஸ்வரர் ஆலயம். அமுத கும்பம் ஈசனின் திருவிளையாடலால் மகாமக குளத்துல அமுதமாக கொட்டியது. ஈசனத்துல திருமண தனது அருள் நீரை பொழிந்து பிசைந்து லிங்க உருவம் செஞ்சாரு. அந்த ஆதிலிங்கத்திலுள்ள பரமசிவன் பெருஞ்சோதி வடிவமா உட்புகுந்தார். கும்பம் கும்பேஸ்வரர் ஆனது. பிரம்ம சிருஷ்டிக்கு முற்பட்டால் ஆதி கும்பேஸ்வரர் எனவும் இன்னும் பல்வேறு திருநாமங்களோடும் பல யுகாந்தரங்களுக்கு முன்னாடி தோன்றிய கும்பேஸ்வரர் இன்னைக்கும் பேரருள் புரிகிறாரு. அம்பிகையின் திருநாமம் சர்வ மங்களங்களையும் அருளும் மங்களாம்பிகை ஆகும். கும்பராசியை சேர்ந்தவர்கள் இந்த புராணத்தை புரிஞ்சுக்கிட்டு ஈசனை தரிசிச்சு வாருங்க. உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் வந்து சேருங்க. மேலும் இந்த வார ராசியை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு வார முற்பகுதியில் வார்த்தைகளில் கவனம் தேவைங்க. பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காதுன்னாலும் நிதானமும் எச்சரிக்கையோடையும் அனைத்துலேயுமே தேவை. பணவரவில் இருந்த தடைகள்லாம் அகல போகுதுங்க. சிலருக்கு திடீர் பணவரவுக்கும் வாய்ப்பு இருக்கு. தாய் தந்தை வழி உறவினர்களிடம் கவனமாக இருக்கணும். வாரத்தின் பிற்பகுதியில் நினைச்சதெல்லாம் சாதகமாக முடிப்பீங்க. வேலைக்கு செல்லும் அன்பர்கள் பணியிடத்தில் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. அதிகாரிகளின் தனிப்பட்ட விஷயங்களை பெருசுபடுத்த வேண்டாம். வியாபாரத்தில் லாபம் அளவோடு இருக்குங்க. பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீங்க. புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க என்கிறதால பரபரப்பா இருப்பீங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உற்சாகமான வாரங்க இந்த வாரம். இந்த வாரம் பளிச்சுன்னு இருக்க போறீங்க. மனசுல புதிய எண்ணங்கள்லாம் தோண போகுது. இறை வழிபாட்டுல மனம் செல்லுங்க. அலுவலகத்துல பாராட்டும் பரிசும் கிடைக்க போகுது. சிந்திச்சு முடிவெடுக்கிறதோட ரகசியங்களையும் பாதுகாக்கும் கும்பராசினருக்கு சிக்கல் அகன்று மனசுல நம்பிக்கை உருவாகுங்க. குரு சுக்கிரன் மனசுல மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார். தங்க ஆபரணம், வட்டி, நிதி, அலங்கார பொருள் தொழில், இனிப்பு பண்ட உற்பத்தி, அலங்கார பொருள் தயாரிப்பு வியாபாரம் வெற்றியடையுங்க. உத்தியோகஸ்தர்கள் நவீன தொழில்நுட்பங்களை கற்றுக்குவாங்க. ரியல் எஸ்டேட்டில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க பெறுவாங்க. ஷேர் மார்க்கெட்டில் எரிவாயு, பொறியியல், ஹோட்டல், சினிமா பங்குகளில் லாபம் இருக்குங்க. மாணவர்கள் புதிய விஷயங்களை அறிஞ்சுக்குவாங்க. ஜலதோஷம், காய்ச்சல், கை கால் வலி ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையால் விலக போதுங்க. புற்றி உள்ள அம்மன் கோயில் அல்லது ஆலமரத்தடியில் உள்ள நாகர் சிலைக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட நன்மை ஏற்படுங்க உங்களுக்கு. மேலும் தைரியம் அதிகரிக்க போதுங்க. சகோதரர்கள் வகையில் ரொம்ப நல்ல பலன் எதிர்பார்க்கலாம். நீங்கள் நினைத்த வசதிகள்லாம் கிடைக்க போகுது. எதுலேயும் லாபம் கிடைக்கும். மனத்தெம்பு உண்டாக போகுது. வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் கைகூடும். வாக்கு வன்மையால் காரியம் கைகூடும். ஆன்மீகம் எண்ணம் உண்டாகும். தொழில் வியாபாரம் நல்ல நிலைக்கு உயரப்போகுது. போட்டிகள்லாம் நீங்கும். தேவையான நிதி உதவி கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றம் பார்ப்பாங்க. நிலுவையில் உள்ள பணமெல்லாம் வந்து சேரப்போகுது. நிர்வாக திறமை வெளிப்படுங்க உங்களுக்கு. மேலிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுங்க. வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் நடக்க போகுது. கலைத்துறையினருக்கு நிதானத்தை கடைபிடிக்கணுங்க. தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வருவாய் உண்டாகுங்க. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பண உதவியெல்லாம் கிடைக்க போகுது. மேலிடத்தில் அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்ல விதமாக இந்த வாரம் அமையுங்க.
பெண்களுக்கு மனோதைரியம் கூடுங்க. சாமர்த்தியமான பேச்சால எடுத்த காரியமெல்லாம் இந்த வாரம் வெற்றி பெற போகுது. மாணவர்களுக்கு கல்வி நிலை உயருங்க. எதிர்பார்த்த உதவிகள்லாம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையா செயல்பட்டு பாராட்ட பெறுவாங்க. ஆனா கடுமையான பணிகள் காரணமா சோர்வு உண்டாகலாங்க. கவனம் தேவைங்க. குடும்ப விஷயங்கள்ல ஆர்வம் காண்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி எல்லாம் குறைய போகுது. மாணவர்களுக்கு படிப்புல கவனம் செலுத்துவீங்க. மேற்படிப்பு படிக்கும் ஆர்வம் உண்டாக போதுங்க. கல்விக்கு தேவையான உதவிகள்லாம் இந்த வாரம் கிடைக்குங்க. பாக்கியஸ்தானத்துல குரு பார்வையுடன் செவ்வாய் சஞ்சரிக்கிறதால திறமை வெளிப்படுங்க. அந்தஸ்தும் செல்வாக்கும் உயரும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியா நடக்க போகுது. விஐபிகள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குறதுல கவனம் செல்லும். பிள்ளைகள் முன்னேற்றத்துக்காக இந்த வாரம் பாடுபடுவீங்க. திடீர்னு கோபம் உண்டாகிறத தவிக்கிறது நல்லதுங்க. திறமையை கண்டு மற்றவங்க பாராட்டுவாங்க. எதிர்பார்த்த பணவரத்து இருக்குங்க. சிலர் அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பணப்பற்றாக்குறையை சந்திக்க நேரிடும். உங்க பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலுமே தோல்வியும் தொய்வும் இல்லாம சமாளிச்சு ஜெயிக்கலாம். ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறதால வர்ற சங்கடமெல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலக போகுது. செல்வாக்கு உயரும். நினைக்கிறதெல்லாம் நடக்க போகுது. செய்து வரும் தொழில் விருத்தியாகுங்க. பொருளாதார நிலை உயரும். போராட்டாதி 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் கோபத்தை குறைச்சு நிதானத்தை கடைபிடிக்கிறது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்குங்க. மாணவர்கள் பாடங்களை நல்லா படிச்சு பாராட்டு பெறுவீங்க. மனக்குழப்பங்கள்லாம் இந்த வாரம் நீங்க போகுது. தைரியம் உண்டாகுங்க. தடைப்பட்ட காரியங்கள்லாம் நல்லா நடந்து முடிய போகுது. எடுத்த காரியங்கள்ல உடனே வெற்றி ஏற்பட போகுது. சில காரியங்கள்ல தாமதமா வெற்றி ஏற்படுங்க. உங்க விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடி தரப்போகுது. குருவின் சஞ்சாரமும் பார்வைகளும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கும். வியாபார தொழிலில் லாபம் கூட போகுது. வரவேண்டிய பணம் வருங்க. சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் கேது சஞ்சரிக்கிறதால எதிர்பாலினரால சங்கடங்களுக்கு ஆளாவீங்க. மேலும் இந்த வாரம் மிக சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்க போதுங்க. சில இடங்கள்ல வேலைகளை அழுத்தம் உண்டாகுங்க. சில இடங்கள்ல அயராது உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குங்க. உத்தியோக ரீதியான சம்பள உயர்வு வரலாங்க. ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் சிறப்பா நடக்க போகுதுங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரித்து வங்கி இருப்பும் அதிகரிக்க போகுது. புதிய தொழில்ல தைரியமா ஈடுபடலாம். இப்போ நீங்க குடும்பத்துல இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்கி குதூகலம் அதிகரிக்கும். பிள்ளைகளால பெருமையும் சிறப்பும் உண்டாக போகுது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல உயர் அதிகாரிகளிடம் நிதானமா நடந்துக்கணும். பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க வாய்ப்பு உருவாகும். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. தொழில்ல மேம்படுத்த திட்டமிட்ட கவனமா செயல்படணும். குடும்பத்துல இருந்த மனக்குறைகள்லாம் விலக போகுது. பிள்ளைகளால மன நிம்மதியும் உண்டாகும். பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துக்காக பணவரவை அதிகரிக்க கடுமையா பாடுபட வேண்டியதா இருக்கும். கலைத்துறையினர் பிரகாசமான வாய்ப்புகள்லாம் பெறுவாங்க. பொருளாதார உயர்வு அடைவாங்க. புதிய முதலீடுகளில் ரொம்ப கவனமாக திட்டமிட்டு இறங்கணும் நீங்கள். சந்திரனின் இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கமான பலன்களை கொண்டு வரப்போகுது. ராகு 1ல் இருக்கிறதால வியாபாரம் சம்பந்தமாக குடும்பத்தை விட்டு சில நாட்கள் நீங்கள் பிரிய வேண்டியது வரும். நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, வியாபார விஷயத்தில் அலட்சியமாக செயல்படக்கூடாது. புதிய முதலீடுகளை கவனமாக செய்யணும். இந்த வாரம் கும்பராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக சலிப்பு இல்லாமல் பாடுபடணும். பண விஷயத்தில் ரொம்ப பக்குவமாக நடந்துக்கணும். மேலும் பெரியோர்களின் அன்பு உங்களுக்கு கிடைக்கும். மேலும் 2 சுபகிரகங்கள் குரு சுக்கிரன் பார்வை ராசியில விழுறதால ராசியின் தோஷம் குறையுது. தொழில்ல லாபம் அதிகரிக்க போகுது. 9ல் அமர்ந்த செவ்வாய் தைரியஸ்தானத்தை பார்வையிடுறாரு. துணிச்சலோடு காரியங்களை செய்வீங்க. புனித யாத்திரை மேற்கொள்ள போறீங்க. கணவன் மனைவி உறவுகள்ல சிக்கல்கள்லாம் குறைய போகுது. தொழில் விஸ்திரப்புக்காக கடன் பெறும் வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் உறவுகள் உதவுவாங்க. மாணவர்கள் நன்கு படித்து மதிப்பெண்கள்லாம் பெற போகிறாங்க. குழந்தைகளால் சந்தோஷம் உண்டாகுங்க. சிலருக்கு கூடுதல் வருமானத்துக்கான வழி பிறக்க போகுது. நீங்கள் சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். பிரயாணங்களில் எச்சரிக்கை தேவை. வாகனங்கள்லாம் பழுதுபட்டு செலவு வைக்கும். புதன் 8ல் பலம் பெற்றதால காரியங்கள் தடைபடும். திட்டமிட்டபடி முடிக்க முடியாமல் திணறுவீங்க. யோசிச்சு செயல்படணும். அஷ்டமத்தில் சூரியன் இருக்கிறத கவனத்தில் கொண்டு செயல்படணும். அரசாங்க விரோதம் வேண்டாங்க. மனக்குழப்பத்துக்கு இடம் தர வேண்டாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.